Welcome to our channel. இன்னைக்கு நம்ம set languageல exercise 1.1 பார்க்க போறோம். ஸோ இப்போ இதில் வந்து ஃபோர்த்து சம் நம்ம பேலன்ஸ் சம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபோர்த்து சம் பார்க்கலாம். அதில் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்க கொஷனை வந்து நம்ம மாற்றணும். ஸோ நம்ம மாற்ற வேண்டியது வந்து ரோஸ்டர் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 4த்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a set of all even natural numbers. Even natural numbers. Natural numbers-னா நமக்கு என்னது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற 1 2 3 இந்த மாதிரி எல்லாமே நமக்கு என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ்னா நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஈவன் நம்பரில் என்னது மல்டிப்ளை பை 2 டேபிள்ஸ். 2 டேபிள்ஸில் வர்றது எல்லாமே நமக்கு என்னது ஈவன் நம்பர்ஸ் தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் தான் நமக்கு இந்த ஏன்ற ஃபர்ஸ்ட் கொஷினோட செட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம போடலாம். அது இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ கண்டுபிடிக்கணும். ஏன்ற செட்டுக்குள்ளே இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஈவன் நம்பர்ஸும் லெஸ் தென் 20 20க்குள்ளே இருக்கணும். ஸோ செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 20. ஓகேங்களா? அப்போது 20க்குள்ளே இருக்கிற எல்லா ஈவன் நம்பர்ஸும் நமக்கு எழுதணும். ஸோ ஈவன் நம்பர்ஸ் வந்து என்னென்ன 2 4 6 8 10 12 14 அப்புறம் 16 18. ஸோ இதெல்லாம் தான் ஈவன் நம்பர்ஸ். இப்போ இது தாண்டி போச்சுன்னா நமக்கு 20 வந்துடும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு லெஸ் தென் 20ன்னு சொன்னதால் 20க்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ 20க்கு முன்னாடி வரைக்கும்னா 18. இப்போ இது புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒன் இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, பி வந்து ஈக்குவல் டு y is y ratio y equal to 1/2n கொடுத்துருக்காங்க. அதாவது yக்கு ஒரு வேல்யூ மாதிரி கொடுத்துருக்காங்க 1/2n. அதாவது இதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது என்னன்ற இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து 1/2 ஓகே. ஆனால் என்னன்ற இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு என்ன வேல்யூ யூஸ் பண்ணணும் அப்படி பார்த்தா என்னன்னா என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த கேபிட்டல் என் இந்த சிம்பிளுக்கு என்னன்னு அர்த்தம்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம். ஸோ கேபிட்டல் என் வந்து நேச்சுரல் நம்பரை டினோட் பண்ணுது. ஸோ நேச்சுரல் நம்பர் அதே தான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 எல்லாமே நமக்கு என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். அதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நான் ஸ்டாப்பாக இவ்வளோ தான் அப்படின்னு கிடையாது. ஸோ அது போயிட்டே இருக்கும். அவங்க வந்து எது வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா அந்த என்னன்றது வந்து லெஸ் தென் 5 லெஸ் தென் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து வெறும் இப்படி லெஸ் தென் சிம்பிள் கொடுத்தாங்கன்னா நம்ம லெஸ் தென் 5 கொடுத்தாங்கன்னா 5க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் தான் எடுக்கணும். இதே லெஸ் தென் கொடுத்துட்டு கீழே இந்த மாதிரி கோடு கொடுத்தாங்கன்னா அது பேர் வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு. அப்படி கொடுத்தாங்கன்னா இந்த 5ஓட நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம சம் போட்டோன்னா புரியும். y வந்து நமக்கு என்னன்னு சொன்னாங்க, அவங்க 1/2n கொடுத்துருக்காங்க. இந்த 2n வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த n இருக்க இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்னோட வேல்யூஸ் தெரிஞ்சுக்கணும். n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேச்சுரல் நம்பர் வந்து எது வரைக்கும்னா லெஸ் தென் 5 வரைக்கும். ஸோ அப்போ நமக்கு 1லேருந்து நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். 1 2 3 4 5 5ஓட சேர்த்துக்கணும். ஏன்னா இங்கே லெஸ் தென் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நம்பர் எல்லாமே நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் லைனாக. ஸோ ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு நான் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதில் y 1/2 இங்கே என்ன இருக்குது, நமக்கு n இருக்குது. அந்த n இருக்கிறதுல நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், இப்போ ஃபஸ்ட்டு 1ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ 1/2 into 1 2. ஓகேயா? இது ஒன்று. நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு 2ன்ற நம்பர் எடுக்கிறேன். ஸோ y ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இந்த n இருக்கிறதுல நம்ம என்ன எடுத்துக்கலாம் 2. ஸோ அப்போது 1/4. நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? அப்போ n ஈக்குவல் டு 3னா y ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இங்கே n இருக்க பிளேஸில் 3. ஸோ என்ன ஆகிடும் நமக்கு 1/2 3s 6. நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 4. ஸோ n ஈக்குவல் டு 4னா y ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 4. ஸோ நமக்கு என்ன ஆகிடும் 1/8 ஆகிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி n ஈக்குவல் டு 5 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 5 எடுத்துக்கிறோம். y ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 5. ஸோ ஈக்குவல் டு 1/10. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சா, இந்த 5க்குமே இந்த 1 2 3 4 5 வரைக்கும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே தான் என்னது நம்மளோட பியோட ஆன்சர். இப்போ b ஈக்குவல் டு நம்ம எழுதிட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் லைனாக எழுதிக்கணும். ஸோ இதுதான் bன்ற செட்டோட ஆன்சர். ஓகேவா? 8 1/10.
ஸோ இப்போ பி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ஏவும் பியும் ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க, சி ஈக்குவல் டு எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் இஸ் ஏ பர்ஃபெக்ட் கியூப்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 216 சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு அந்த எக்ஸுன்ற வேல்யூ வந்து 27லேருந்து 216க்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இங்கே 27 நம்ம சேர்த்துக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நமக்கு இங்கே என்னென்னா வெறும் லெஸ் தென் தான் இருக்குது, லெஸ் தென் ஈக்குவல் டு கிடையாது. வெறும் லெஸ் தென் இருக்கிறதால நம்ம 27க்கு அடுத்த நம்பர்லேருந்து தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 216 நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா இங்கேயும் வெறும் லெஸ் தென் தான் இருக்குது, லெஸ் தென் ஈக்குவல் டு இல்லை. ஸோ அப்போ 216க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் தான் எடுத்துக்கணும். இப்போ அவங்க என்ன நமக்கு அதில் கொடுத்துருக்க க்ளூ என்னென்னா பர்ஃபெக்ட் கியூப்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு கியூப் வேல்யூ. ஓகேங்களா? கியூப் வேல்யூ வந்து எல்லா நம்பருக்குமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ 2ஓட கியூப் வேல்யூ என்னன்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியும். என்னது? 2ஓட கியூப் வேல்யூ வந்து 8. அந்த மாதிரி 3ஓட கியூப் வேல்யூ வந்து 27. அந்த மாதிரி 4க்கு இருக்குது, 5க்கு, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நமக்கு எக்ஸெட்ரா. ஓகேங்களா? இப்போ அவங்க சொன்ன வேல்யூ வந்து 27ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 27னா 27 எதோட கியூப் வேல்யூ நமக்கு? 3ஓட கியூப் வேல்யூ. ஸோ 3ஓட கியூப் வேல்யூலேருந்து இந்த 216 எதோட கியூப் வேல்யூவோ அது வரைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சம் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். நம்ம எழுதியிருக்க கொஸ்டின் தான் நான் இப்போ அகைன் நீங்கள் எழுதியிருக்கேன். இப்போ வந்து 2 கியூபோட வேல்யூஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். 2 கியூபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. அதே மாதிரி 3 கியூபோட வேல்யூ வந்து 27. 4 கியூபோட வேல்யூ நமக்கு வந்து 64. 5 கியூபோட வேல்யூ 125. அதே மாதிரி 6ஓட கியூப் வேல்யூ வந்து 216. இதே நான் இப்படி போட்டிருக்கேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ 27ன்ற கியூப்ல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 27 வந்து நமக்கு என்னது 3ஓட கியூப் வேல்யூ. அதே மாதிரி 216 எதோட கியூப் வேல்யூ? 6ஓட கியூப் வேல்யூ. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்து தான் நம்ம எடுக்கணும். இங்கே 27 நம்ம சேர்த்துக்கலாமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அது வந்து லெஸ் தென் சிம்பிள், லெஸ் தென் ஈக்குவல் டுன்ற சிம்பிள் கொடுக்கல, வெறும் லெஸ் தென் சிம்பிள் கொடுத்துருக்கிறதால நம்ம வந்து 27 சேர்த்துக்கக்கூடாது. அதே மாதிரி இதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சைடில் வந்து 216க்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல. ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் தான் எடுத்துக்கணும். இப்போ சி ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். 27னா அப்போ 3ஓட கியூப்ல இதுக்கு அடுத்து என்ன கியூப் வேல்யூ இருக்குன்னு பார்த்தா 4ஓட கியூப் வேல்யூ என்னது நமக்கு 64. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த கியூப் வேல்யூ வந்து 125. அதுக்கு அடுத்த கியூப் வேல்யூ என்ன வருது? 6க்கு 216 வருது. ஆனால் நமக்கு 216 நமக்கு இங்கே என்னது அதோட முடியுது. 216 நம்ம எடுத்துக்கவும் கூடாது. ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டு தான் சியோட வேல்யூ. இப்போ சியோட செட்டு வந்து நமக்கு 64ம் 125ம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம்மோட கொஸ்டின் அதே மாதிரி எழுதியிருக்கேன். ஃபோர்த் சம்மோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டி ஈக்குவல் டு எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். ஓகேயா? இந்த இசட்ன்றது வந்து எதோட சிம்பிள்னா இன்டீஜர்ஸோட சிம்பிள் தான் இசட். ஓகேங்களா? உங்களுக்கு இதை பற்றி இந்த சிம்பிளுக்குலாம் என்ன நேம் தெரியணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் ஆகும்போதே புக்கோட சைட் பேஜில் எல்லா சிம்பிள்ஸ்க்கும் நேம்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த எண்ணுக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ இந்த இசட் வந்து இன்டீஜர்ஸை மென்ஷன் பண்ணும். அதே மாதிரி டபிள்யூனா ஓல் நம்பர். ஓகேங்களா? இப்போ இன்டீஜர்ஸ்னால் என்ன நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நான் சொல்லிடுறேன். இன்டீஜர்ஸ்னால் இப்போ நம்ம கிராஃப் ஷீட் போடுவோம் இல்லையா? கிராஃப் ஷீட்டில் இந்த மாதிரி நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அதில் 0, -1, -2, -3, -4, -1, -2, -3, -4, அதே மாதிரி -5 வரைக்கும் நான் எழுதுறேன். அதே மாதிரி அந்த சைடில் நமக்கு என்ன வரும்? +1, 2, 3, 4, 5 வரும் இல்லையா? அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் வரும் ஃபுல்லாக, இங்கே எல்லாமே நமக்கு நெகட்டிவில் வரும். இது வந்து நார்மலாக கிராஃப் ஷீட்டில் இருக்கிறது. ஸோ இந்த லைனை ஃபுல்லாக தான் அவங்க என்னென்னு எடுத்துப்பாங்கன்னா இன்டீஜர்ஸோட வேல்யூஸ். இந்த மாதிரி நான் சும்மா மினிமம் 5 வரைக்கும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற சீக்வன்ஸோட நேம் தான் வந்து இன்டீஜர்ஸ். ஸோ அதுதான் அவங்க சிம்பிள் வந்து இசட்டுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு இங்கே அந்த நம்பர் வந்து எதுலேருந்து எது வரைக்கும்ன்றதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸோட வேல்யூ -5லேருந்து 2 வரைக்கும், +2 வரைக்கும். ஆனால் இங்கே -5 வந்து இன்க்ளூடாக கேட்டால் இல்லை. ஏன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது? வெறும் லெஸ் தென் சிம்பிள் மட்டும்தான் இருக்குது, ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? -5 சேர்த்துக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து எடுத்துக்கணும். அது இப்போ -5னா அதுக்கு அடுத்த நம்பர் நமக்கு இங்கே என்ன இருக்குது? -4 இருக்குது. அப்போ -4லேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த இதை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே 2 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, +2 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ +2 வரைக்கும் +2 சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது? லெஸ் தென் ஈக்குவல் டு கொடுத்ததால நம்ம +2வும் சேர்த்துக்கணும். ஸோ +2னா இது வரைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை எழுதுனா உங்களுக்கு புரியும்.
இப்போ வந்து d ஈக்குவல் டு அப்படி சொல்லி எழுதிட்டு -4லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. -4 அப்புறம் என்ன இருக்குது, -3 -2 -1 0 0 இன்க்ளூட் தான். அடுத்து +1 +2. ஏன் 2 வரைக்கும்னா இங்கே 2 கொடுத்துருக்காங்க சேர்த்துக்க சொல்லி. ஸோ அதனால் நம்ம 2 வரைக்கும் எடுத்திருக்கோம். அவ்வளோதான். இதுதான் டியோட ஆன்சர். 4th சம் கம்ப்ளீட். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 5th சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஏன்னா அது வந்து அந்த சம்முக்கு ரிலேட்டடாக இருக்கிறது. செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூலர் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. அந்த செட் பில்டர் ஃபார்ம் வச்சு வர சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இன்னொரு நேம் வந்து ரூலர் ஃபார்ம். இது ரெண்டுத்தில் எது வேணால் சொல்லிக்கலாம். இங்கே இது என்னன்றதை நம்ம பார்த்துட்டு சம் பார்த்தோம்னா கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட் பில்டர் ஃபார்ம் ஆல் த எலமெண்ட் ஆர் டிஸ்கிரைப்டு பை எ ரூல். ஓகேயா, அவங்க செட் பில்டர் ஃபார்மில் வந்து நம்ம அந்த எலமெண்ட் எப்படி இருக்கணும்னா ஒரு ரூல் மாதிரி கொஸ்டின் ஃபார்மேட்டில் ரூல் மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளுக்கு வந்து நம்ம ரேஷியோ சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்லாஷ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு அதை மாற்றி கொண்டு வரணும். இப்போ அவங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. a = x ரேஷியோ x இஸ் எ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதாவது அவங்க வந்து கொஸ்டின் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா சம்ஸில் வந்து இந்த மாதிரி வேர்டிங் அவங்களே கொடுத்துருவாங்க. வெறும் வேர்டிங் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஷின் மாதிரி ரூல் அந்த ரூல் ஃபார்மேட்டில் நம்ம வந்து அதை கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பியில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இந்த ரேஷியோவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதில் இந்த ஸ்லாஷ் ரெண்டுமே ஒன்று தான். இது இல்லைனா அது எது வேணால் யூஸ் பண்ணலாம். அவங்க ரெண்டுமே ஒன்று யூஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே மீனிங் ஒன்று தான். இப்போ அதுக்கு வந்து x/x இஸ் எ ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் இஸ் எ ஹோல் நம்பர்னு எழுதிக்கலாம். கொஷின் வந்து எப்படி இருக்குன்னா ஹோல் நம்பர்ன்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் எப்படின்னு. இப்போது 5th சம் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நான் சொன்ன டெஃபினிஷனுக்கு இந்த சம் ரிலேட்டடாக இருக்கும். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட் இன் எ செட் பில்டர் ஃபார்ம். நம்ம அங்கே என்ன பார்த்தோம், செட் பில்டரோட டெஃபினிஷன் தான் பார்த்தோம் இல்லையா. இப்போ செட் பில்டர் ஃபார்முக்கு நம்ம வந்து இந்த சம்மை மாற்றணும். நான் சொன்ன மாதிரி அவங்களே சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம சம்மை வந்து கொஷின் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் ரூல் படி. இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா b = கொடுத்துட்டு the set of all cricket players in India who scored double century in one day in international அப்படி சொல்லி அவங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது செட் ஆஃப் எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும் இருக்காங்க இந்தியாவில் இருக்கவங்க. இந்தியாவோட கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. who scored double century எடுத்திருக்காங்க ஒன் டே இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில். ஓகேயா, ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து இதை வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை எல்லா கிரிக்கெட் பிளேயரும் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி க்ளூ கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொஷின் மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு பின்னு கொடுத்துருக்கிறதால நம்ம என்னென்ன எடுத்துக்கணும், b அப்படின்னு எடுத்துக்கலாம். b = அப்படின்னு எடுத்துக்கிட்டு என்ன எழுதணும்னா நம்ம என்ன சொன்னோம், ரூல் படி நமக்கு என்ன வரும், எக்ஸ் ரேஷியோ எக்ஸ்ன்னு ஒன்று கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து எல்லா கொஷனுக்கும் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துடணும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க, எ செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இஸ் an அப்படி சொல்லிட்டு இந்தியன் பிளேயர்ஸ் who scored double centuries. ஓகேங்களா, double centuries in one day international அப்படின்னு நம்ம எழுதணும். அவ்வளோதான். இதில் என்ன இப்போ டிஃப்ரென்ஸ்னால், இப்போது த செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர் டபுள் சென்ச்சுரி அப்படின்னு சொல்லும்போது எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸுன்றது கொஷினில் அவங்க மென்ஷன் பண்ணது. செட் ஆஃப் ஆல் நம்ம என்ன மாற்றிருக்கோன்னா எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் இஸ் அன் இந்தியன் பிளேயர். எல்லான்ற வேர்டு நம்ம ஆல்ன்றதை யூஸ் பண்ணலை. நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா இந்தியன் பிளேயர் ஹூ ஸ்கோர் டபுள் சென்ச்சுரி இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல் அப்படின்ற மாதிரி நம்ம கொஸ்டின், அதாவது லைட்டாக கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான் இது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சம் பார்க்கலாம். அதில் இது வந்து ஃபஸ்ட்டு. நம்ம நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் சம்மோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா c = 1/2, 2/3, 3/4ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கொஞ்சம் கவனிங்க, அப்போ புரியும். இப்போ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சம்மில் வந்து ஒன்று பார்த்தோம் இல்லையா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நமக்கு இங்கே y ரேஷியோ y = 1/2n இந்த மாதிரி ஃபார்மெட்டு தான் இப்போ நம்ம மாற்ற போகிற சம்முக்கு. பார்த்தா புரியும் உங்களுக்கு.
இப்போது இந்த செகண்ட் சம்மில் பார்த்தோன்னா C = 1/2 அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுனா 1 கீழே 2. இதில் இருக்க நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு எந்த மாதிரி நம்பர்ஸ்ன்னு நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே 1 2 3 ஆர்டரில் தான் இருக்குது. இது ஃப்ராக்ஷனில் இருக்குது தவிர, ஆனால் நம்பர்ஸ் எல்லாமே 1 2 3 மாதிரி தான் இருக்குது. 1 2 3 மாதிரி இருக்க நம்பர்ஸ் வந்து எதில் வரும்? நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும்தான் 1 2 3 இருக்கும். இது வந்து ஆட் நம்பர் கிடையாது, ஈவன் நம்பர் கிடையாது, இல்லை ஓல் நம்பர் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து வெறும் 1 2 3 ஃபார்மேட்னும் போது நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நமக்கு இதில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு தெரியும். இன்னொன்று என்ன நம்ம இதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற நம்பர் என்னது? 1. 1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மேலே இருக்க நம்பரோட +1 ஆட் பண்ணும்போது கீழே இருக்க நம்பர் கிடைக்கிது. ஸோ மேலே இருக்குன்னா 1னா 1 + 1 2. அதே மாதிரி இங்கே மேலே இருக்க நம்பரோட +1 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கீழே இருக்க நம்பர் கிடைக்கும். ஸோ 2 + 1 3. அதே மாதிரி இங்கே 3 + 1 4. ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இதை இங்கே பாருங்கள், C = நான் சும்மா எழுதுகிறேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 2/3 3/4 சொல்லிட்டு எக்ஸட்ரான்னு கொடுத்தாச்சு. நமக்கு இதில் கிடச்சிருக்க ஃபஸ்ட்டு க்ளூ வந்து அது வந்து நேச்சுரல் நம்பருன்றது நமக்கு கிடச்ச க்ளூ. இப்போ என்னென்னா இந்த இதுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இது எப்படி இருக்குன்னா, நம்ம மேலே இருக்க நம்பரை என்னன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாத நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்னா என்னன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா, n/, அந்த மேலே இருக்க நம்பரோட நம்ம என்ன பண்ணுறோம்? +1 ஆட் பண்ணும்போது தானே கீழே இருக்க நம்பர் கிடைக்கிது. ஸோ அப்போ n/n + 1. அப்போ இதுதான் ஃபார்மேட். அப்போ இதுதான் என்னது? நமக்கு சியோட அந்த வேல்யூ. அதாவது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் வேணும்னா. இதை மாதிரி இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்தோன்னா தெரியும். இப்போ 1 இருக்குன்னா 1 தான் நமக்கு n. ஸோ அப்போ 1 + 1 கீழே வந்து 2 ஆகிடும். அதே மாதிரி இந்த n இருக்க இடத்துல 2 போட்டோன்னா 2 இருக்கும், இங்கேயும் 2 இருக்கும். 2 + 1 3. ஸோ அந்த மாதிரி. இப்போ நம்ம இதை எப்படி கொஸ்டினுக்கு மாற்றணும்னா, நமக்கு ஃபார்மேட் என்ன? x/x நம்ம எப்பயுமே ஃப்ரண்ட்டில் கொடுக்கணும்னு சொன்னது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா x/x அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம இங்கே இதில் எது கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸை தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸுக்கு நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம் இங்கே நேமு, எக்ஸை நம்ம இப்போ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே n/n + 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ n/n + 1 இது என்னது நமக்கு? இந்த என்னன்றது என்ன நமக்கு? நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ என்ன வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா, நேச்சுரல் நம்பருக்கு நம்ம நேச்சுரல் நம்பர்னு மென்ஷன் பண்ணணும்னு தேவையில்லை. சிம்பிள் நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா. n பிலாங்ஸ் டு எந்த நம்பர்? நேச்சுரல் நம்பருக்கு என்ன சிம்பிள்? இதான் நேச்சுரல் நம்பரோட சிம்பிள். அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி அதை எழுதிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். C = x/x இது வந்து ரூல்ன்றதால x/x. நெக்ஸ்ட் இந்த நம்பர் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கிறதால n/n + 1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தா நேச்சுரல் நம்பரோட ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நேச்சுரல் நம்பருக்கு சிம்பிள் வந்து n. நம்ம இந்த n தான் நேச்சுரல் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோன்றதுனால n பிலாங்ஸ் டு N. அவ்வளோதான் இந்த சம்மு. நெக்ஸ்ட் இதுலேயே தேர்ட் கொஷின் இருக்கு இல்லையா, 5th சம்மில் தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ தேர்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, D = the set of all Tamil month in a year. தமிழ் மந்த் அந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மாதங்களோட பேர். ஸோ அப்போ தமிழ் மாதங்களோட பேர் தான் நம்ம வந்து அவங்க கொஷின் அது வந்து ஒரு மாதிரி ஆன்சர் மாதிரி கேட்டிருக்காங்க. செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஷின் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ அதை எப்படி மாற்றணும்னா, நமக்கு நார்மலாக நம்ம இதை நார்மலாக எழுதிக்கலாம். D = சொல்லிவிட்டு நம்ம ரூல் என்னது? x/x நார்மலாக எழுதுகிற மாதிரி எழுதிக்கணும். எழுதிட்டு இங்கே ஆல்ன்ற வேர்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது கொஷின் ஃபார்மேட் பண்ணும்போது. இங்கே எப்படி இஸ் an இண்டியன் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம், இஸ் an இண்டியன் அப்படி கொண்டு வந்தோம் இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் இஸ் எ தமிழ் மந்த் இன் எ இயர் அப்படின்னு கொடுத்துடணும். இந்த ஆல்ன்ற வேர்டு மட்டும் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சம்லேயும் நம்ம வந்து ஆல்ன்ற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாதிரி இப்போ போட்ட சம்லேயும் வந்து ஆல்ன்ற வேர்டு மட்டும் தான் மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? அதை எடுத்துட்டிங்கனாலே அது ஒரு கொஷின் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து 4th சம். அதிலே 4th சம் வந்து என்ன கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள். E = கொடுத்துருக்காங்க. E = the set of odd whole number less than 9. a set of odd whole number less than 9ன்னு சொல்லியிருக்காங்க. ஓல் நம்பர்னால் நான் உங்களுக்கு அப்போ சொன்ன ஓல் நம்பரோட சிம்பிள் வந்து W தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் சொன்னேன். சப்போஸ் இந்த ஓல் நம்பர் அவங்க மென்ஷன் பண்ணாமல் W மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓல் நம்பர் சொல்கிறேன். த செட் ஆஃப் ஆட் ஓல்ட் நம்பர். ஓல்ட் நம்பர்னால் என்ன? நமக்கு இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் ஓல் நம்பர் இல்லையா. ஸோ ஓல் நம்பர்லேயும் ஆட் அவங்க வந்து ஆட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் less than 9.
இப்போ நமக்கு இது வந்து சம் போடும்போது தான் ரொம்ப டீட்டெயில்டாக இது எதுக்கு என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஜஸ்ட் இதை கொஷின் ஃபார்மேட் தான் மாற்ற போகிறோம். அதுதான் செட் பில்டர் ஃபார்முக்கு. ஸோ நம்ம ஜஸ்ட் அப்படியே எழுதிக்கலாம். E ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ரூல் படி எக்ஸ் ரேஷியோ எக்ஸ்ன்ற வேர்டை நம்ம மென்ஷன் பண்ணிடணும். எக்ஸ் ரேஷியோ எக்ஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ஆட் ஓல் நம்பர் கொடுத்துருக்காங்களா, அந்த செட் ஆஃப் அந்த மாதிரி வேர்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல் செட் ஆஃப் அதெல்லாம் நம்ம அதுக்கு பதில் இஸ் an யூஸ் பண்ணணும். இஸ் an odd whole natural number. is an odd whole natural number. Okay, is an odd whole natural number போட்டுட்டு அப்புறம் அது வந்து என்னது நமக்கு less than 9ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, less than 9 அது வரைக்கும். அவ்வளோதான். இது மாதிரி நம்ம ஒன்றும் இல்லை. இப்போ மெயினாக அதில் இம்பார்ட்டன்ட் நமக்கு என்னென்னா இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுக்கறதுக்குலாம் இந்த மாதிரி ரூல்ஸ் கொடுத்துட்டு ஒரு இஸ் அண்ட் அந்த மாதிரி வேர்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அந்த மாதிரி ஆல் எல்லாம் செட் அந்த மாதிரி கொடுத்துருக்க வேர்டை மட்டும் எடுத்துடணும். இந்த மாதிரி சம்ஸ் இந்த மாதிரி நம்பர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா செட்டுக்குள்ளே வேல்யூனா மட்டும்தான் கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரி நீங்கள் போடணும். அவ்வளோதான். 5th சம் ஓவர். வந்து 6th சம் பார்க்கலாம். 6th சம்மில் என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மோட எக்ஸாம்பிள் டெஃபினிஷன் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சம்க்கு போகலாம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எ செட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்துருக்குற ஆன்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, செட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏ ஈக்குவல் டு சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது கொடுத்துருக்கலாம். அவங்க செட்டாகவே கொடுத்துருப்பாங்க செட் ஃபார்மேட்டில். நம்ம வந்து அதை வந்து கொஷின் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அப்படி கொஷின் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் மாற்றும் போது அதுக்கு முன்னாடி வந்து எல்லா கொஷின்லேயும் நான் த செட் ஆஃப்ன்ற வேர்டு வந்து நம்ம அதில் கம்பல்சரியாக ஆட் பண்ணணும். ஸோ த செட் ஆஃப் இங்கே என்னென்னா இப்போது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருப்பாங்க செட்டுக்குள்ளே. ஸோ அதனால் அவங்க அது வந்து த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்னு கொஷின் மாதிரி ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு சம்ஸ் பார்க்கலாம். இப்போ 6th சம் பார்க்கலாம். 6th சம்மில் பார்த்தீங்கன்னா த ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தா அந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் டெஃபினிஷன் வச்சு இப்போ சம் பார்க்குறோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா P ஈக்குவல் டு ஜான்வரி, ஜூன், ஜூலைன்னு சொல்லிட்டு மந்தோட ஒரு சில மந்த் நேம் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும், இது வந்து நம்ம யோசிக்கணும் இது வந்து எப்படி இருக்குது அப்படி பார்த்தா நமக்கு இது பாருங்கள் இங்கிலீஷ் மந்த்லேருந்து இருக்குது. இங்கிலீஷ் மந்தில் வெறும் ஒரு 3 மந்த்து மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ளூ வந்து இது இங்கிலீஷ் மந்த்து. அதில் இந்த 3 மந்த் இருக்குது. இந்த 3 மந்த்துக்குமே என்ன ஃபஸ்ட் லெட்டர்னா ஜேயில் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது செகண்ட் க்ளூ. இதை வச்சு நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், நான் கொஷின் கீழே ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. P ஈக்குவல் டு த செட் ஆஃப், நான் சொன்ன மாதிரி செட் ஆஃப்ன்ற வேர்டு வந்து கம்பல்சரி. ஸோ த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த். ஓகே, அது வந்து இங்கிலீஷ் மந்த்ன்றதால த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த் ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே அந்த மாதிரி கொடுக்கணும். ஏன்னா இது 3மே ஜேன்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த் ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே. ஓகேவா. நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Q ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த நம்பர் வந்து எந்த மாதிரி நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஓல் நம்பர் மாதிரி கிடையாது. ஏன்னா ஓல் நம்பர் வந்து 0, 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்னால் 1, 2, 3 இருக்கும். இது அந்த மாதிரி இல்லை. இது எப்படி இருக்குன்னா நமக்கு இது எல்லாமே அந்தந்த டேபிள்ஸில் மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா இதை ப்ரைம் நம்பர் சொல்லுவோம். ஸோ ஏன்னா 7ம் 7 ஒன்ஸாக மட்டும் தான் போகும், அது வேறு எங்கேயுமே மல்டிப்ளை ஆகாது. ஸோ அதே மாதிரி 11, 13 எல்லாமே. ஸோ இது வந்து நமக்கு ப்ரைம் நம்பர். இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் க்ளூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் வந்து நமக்கு 1லேருந்தே இருக்குது. ஆனால் இங்கே வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணது 7லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இது 7லேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் இருக்குன்னா 29. ஸோ அப்போ இதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் செகண்ட் க்ளூ. ஆனால் எடுக்கும்போது 7ன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க 7ஐ வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இல்லையா, 7யும் 29யும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர், இதுக்கு அடுத்த நம்பர் அப்படி எடுக்கணும். அப்போ தான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அப்போ 7க்கு முன்னாடி இருக்கிற ப்ரைம் நம்பர் என்ன அப்போனா 7க்கு முன்னாடி இருக்க ப்ரைம் நம்பர் என்னது 5. ஸோ 5 வந்து 5லேருந்து அதே மாதிரி 29க்கு அப்புறம் வர ப்ரைம் நம்பர் வந்து 31 இல்லையா. ஸோ அப்போ இது 5லேருந்து 31, அதுதான் பிட்வீன் 5லேருந்து 31. இப்போ பாருங்கள் Q ஈக்குவல் டு த செட் ஆஃப்ன்ற வேர்ட் கம்பல்சரி. த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், ஏன்னா இது ப்ரைம் நம்பர், செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 5 and 31. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். தேர்ட் பார்த்தீங்கன்னா R ஈக்குவல் டு X ரேஷியோ பிலாங்ஸ் டு N. இந்த N என்னது நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு
அது வந்து எக்ஸ் வந்து எது வரைக்கும் இருக்குன்னா அந்த எக்ஸுன்ற நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து இன்ஃபைனைட் போயிட்டே இருக்கும். அதில் எது வரைக்கும் அப்படின்னா 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம 5 இன்க்ளூட் பண்ணணுமா கேட்டால் கிடையாது. ஏன்னா 5 வந்து லெஸ் தென் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு லெஸ் தென் ஈக்குவல் டுன்னு சேர்த்துக்கிட்டா தான் நம்ம வந்து 5 இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே வந்து வெறும் 5 கொடுத்துருக்கறதால எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் பிலாங்ஸ் டு என். அப்போ நமக்கு இந்த என்னன்றது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 5 வரைக்கும் எடுத்துக்கணும் இல்லையா? நம்ம இப்போ எழுதலாம், உங்களுக்கு புரியும். இப்போ இதில் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா Q கொடுத்துருக்காங்க, சாரி R கொடுத்துருக்காங்க. ஸோ நான் Rன்ற நேம் வைக்கிறேன். எனக்கு R ஈக்குவல் டு அப்படி எடுத்துக்கலாம். நம்ம இது தேர்டுன்றதுக்கு R ஈக்குவல் டு எடுத்துகிட்டு இது என்னது த செட் ஆஃப், நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும் இல்லையா? த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அதில் என்ன இருக்குது? நேச்சுரல் நம்பர்ஸ் n கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு அதனால் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் சொன்னது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ் சொன்னாங்க. ஸோ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னு எழுதிட்டோம். லெஸ் தென் 5 சொல்லியிருக்காங்க. ஸோ லெஸ் தென் 5னா 5 இன்க்ளூட் கிடையாது. ஸோ வெறும் லெஸ் தென் சிம்பிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நம்ம அப்போ என்ன எழுதணும்னா த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 5ன்னு எழுதிக்கணும். அவ்வளோதான். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் சம்மோட கொஷின் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ஃபோர்த்து சம்மோட கொஷின் வந்து S ஈக்குவல் டு எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் இஸ் எ கன்சோனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டுன்னு இருக்குது. கன்சோனன்ட்ன்ற வேர்டுக்கு மீனிங் தெரியுமா யாருக்காது? இல்லைனா நான் சொல்கிறேன், தெரியலனாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், கன்சோனன்ட்ன்ற வேர்டு என்னென்னா அப்படின்னா என்னென்னா ஆல்ஃபபெட்டில் நமக்கு வவல்ஸ் தெரியும். வவல்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வவல்ஸ்னு வந்து என்னது? AEIOU இல்லையா? ஸோ அந்த வேர்டை தவிர மீதி எல்லாமே நம்ம வந்து கன்சோனன்ட் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் இருக்க 26 ஆல்ஃபபெட்ஸில் அந்த வவல்ஸ் வேர்ட்ஸை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் கன்சோனன்ட். ஸோ அதுதான் கன்சோனன்ட்டுக்கு அர்த்தம். ஸோ இங்கே வந்து இப்போது இவங்க நமக்கு கொடுத்துருக்க க்ளூவும் இதுதான். எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் இஸ் ஏ கன்சோனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஸோ இதை வச்சு தான் நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம என்ன எழுதணும்னா அதில் எஸ் கொடுத்துருந்தாங்க நேமு. ஸோ நான் அதனால் எஸ் போட்டுக்கிறேன். த செட் ஆஃப் இங்கிலீஷ் கன்சோனன்ட். த செட் ஆஃப் கம்பல்சரி வெறும் இங்கிலீஷ் கன்சோனன்ட் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் கன்சோனன்ட் இல்லை இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் கன்சோனன்ட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு எக்ஸசைஸில். அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ். நெக்ஸ்ட்டு 1.2 நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.